ஐஸ் டிசி மூவி அண்ட் சீரிஸ் சைட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன அப்டேட் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்னென்ன அப்டேட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோல பார்த்துருவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிஸோட த பேட்மேன் 2க்கான ரைட்டிங் ஸ்டில் போய்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இயர் எல்லாம் இந்த படத்தை தேட்டர்ல பார்த்தலான்னு ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னும் ரைட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால 2025 இந்த படம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. 2026 டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ராபர்ட் பேட்டின்சன் யங் பேட்மேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா செகண்ட் பார்ட் வரதுக்குள்ள அவருக்கு 40 வயசு தொட்டுருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ரைட்டிங் முடிச்சு ஷூட்டிங் பண்ணி ஒரு தரமான படமா பேட்மேன் 2 ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்து டிசியோட பேட்மேன் மூவிக்கான அப்டேட்டுக்கு வந்தோம்னா பிரேவ் அண்ட் தி போல்ட் மூவி இப்போதைக்கு ஆன்டி முச்செட்டி அண்ட் நியூ ஏலியன் மூவியான ஏலியன் ராம்லஸ் மூவியோட கோ ரைட்டரான ரோடோசோ எக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த மூவி ரைட் பண்ண போறாங்க. ஃபிளாஷ் மூவி பார்த்ததுல இருந்து எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் பேட்மேன் மூவி நல்லா எடுப்பாருன்ட்டு. ஏன்னா ஃபிளாஷ்ல 2 பேட்மேன் அவர் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருந்தாரு. அதனால பிரேவ் அண்ட் தி போல்ட் மூவி அவர் சூப்பரா எடுத்து கொடுப்பாரு. ஆனா இதுல பிரச்சனை இருக்க ஒரே விஷயம் என்னன்னா பேட்மேனுக்கு தேவையில்லாம இந்த காமெடி கிரிஞ்சி சீக்வன்ஸ்லாம் வைக்கிறாரு. ஃபிளாஷ்ல அந்த ஒன்றரை மணி கூட நம்ம பேட்மேன் நிக்கிற அந்த சீக்வன்ஸ் செக்ஸை பத்தி ஜோக் அடிக்கிற சீக்வன்ஸ் ஆக்சுவலி அது பேட்மேன் கிடையாது. அது தேவையில்ல. பேட்மேன் ஹியூமர் சீக்வன்ஸ் அமைக்க தேவையே இல்லை. மேட்ரிஸோட த பேட்மேன் மாதிரி ஒரு டார்க்கான தரமான படம் எடுத்து கொடுத்தா போதும். அடுத்து சூப்பர்மேன் மூவிக்கான ஷூட்டிங் சம விக்ரஸா போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட செட் போட்டோஸ் ஏகப்பட்ட செட் வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே லீக் தான். நம்ம ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு அபிஷியலா செட்ல இருந்து ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது இந்த சூப்பர்மேன் மூவியோட ஷூட்டிங்க்கு நம்ம கிறிஸ் பேட் போயிருக்காரு. அதனால இந்த செட் போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி போயிருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கன் க்ரூ மெம்பர்ஸ் கிறிஸ் பேட் இவங்க எல்லாம் சேர்ந்து மானிட்டர்ல சூப்பர்மேன் சமத்தோட ஃபுட்டேஜ் பாக்குற மாதிரி தெரியுது. அப்படியே அடுத்து நம்ம லீக் சைடு வந்தோம்னா இந்த கிளிப்பையும் போட்டோவையும் நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது. லாஸ்டா கிடைச்ச செட் வீடியோல மிஸ்டர் டெரிஃபிக்கான அந்த ஒரு சீன் போயிட்டு இருக்கும் மாதிரி தெரிஞ்சது. நம்ம கிளார்க் கென்ட் அவங்க அப்பா அம்மா கூட வளர்ற அந்த ஃபார்ம் ஹவுஸுமே இப்போதைக்கு காமிச்சிருந்தாங்க. ஒரு செட் போட்டோ கிடைச்சிருந்தது. இப்போதைக்கு நிறைய செட் போட்டோஸ் அண்ட் செட் வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பிளஸ் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் மூவில கேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டிசியோட ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்ட்டா இந்த படம் வரப்போகுது. எனக்கு ஜேம்ஸ் கன் மேல தனியா நம்பிக்கை உண்டு. கண்டிப்பா அவர் குக் பண்றது பிரியாணியா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து டிசியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு அனிமேட்டட் ப்ராஜெக்ட் தான் வரப்போகுது. கிரீச்சர் கமாண்டர்ஸ் அது இந்த வருஷம் டிசம்பர் மாசம் அது ரிலீஸ் ஆக போறதா இப்போதைக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிரீச்சர் கமாண்டர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருந்தது. திஸ் இஸ் கிட்டத்தட்ட டார்க்காவும் அண்ட் ஹியூமரஸாவும் இருக்குமா. பிளஸ் இந்த என்டையர் சீரிஸுமே 2D அனிமேஷனா தான் இருக்க போகுது. பிளஸ் இதே கேரக்டர் சூப்பர்மேன் படத்துல ஒரு சில பேர் அப்பேர் ஆவாங்களாம். இது டிசிக்குள்ள நடக்கிற லைவ் ஆக்ஷன் உங்களுக்கு அனிமேட்டட் டைப்ல சொல்ல போறாங்க. லைவ் ஆக்ஷன் மூவில அவங்க அப்பேர் ஆகும்போது இதுக்கான வாய்ஸ் ஆக்டர் லைவ் ஆக்ஷன் ஆக்டர்ஸ் அப்பேர் ஆவாங்க. அது நம்ம இந்த சீரிஸ் வந்து பீஸ் மேக்கரோட எண்டுக்கு அப்புறம் நம்ம வாழ இந்த டீமை லீட் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பீஸ் மேக்கர் சீசன் 1 டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்ல இருக்கு. இந்த சீரிஸ் வந்து டிசிக்குள்ள இருக்கு. இப்போ அப்கமிங் பீஸ் மேக்கர் சீசன் 2 டிசிக்குள்ள தான் வரப்போகுது. இவங்க போட்டு குழப்புறாங்க. தெளிவான விளக்கத்தை ஒன்று ஜேம்ஸ் கன் கொடுக்கணும். இல்ல அப்கமிங் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகுது. ஜேம்ஸ் கன் 3 எபிசோட் டைரக்ட் பண்ணுவாராம். மிச்ச எபிசோட் எல்லாம் கிரேக் மோட்டோலான்ற ஒரு டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போறாராம். அவர் டைரக்டர் பிளஸ் ஸ்கிரீன் ரைட்டர். அவரு இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் மூவி ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில பீஸ் மேக்கர்ல 3 எபிசோட் டைரக்ட் பண்ணுவாராம். பீஸ் மேக்கர் சூப்பர்மேன் படத்துல வருவாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அப்படி வந்தாலுமே நல்லா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி அந்த படத்துல லோட் அதிகம். இதுல பீஸ் மேக்கரை ஜஸ்ட் கேமியோ மாதிரி கொண்டு வந்துட்டு போறது நல்லா இருக்காது. பீஸ் மேக்கர்ன்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த கதையில இருக்கணும். ஜஸ்ட் கேமியோ மாதிரி வந்து போறது நல்லா இருக்காது. ஒரு மூவில வர மாட்டாரு தான் நினைக்கிறேன். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். அடுத்த சீரிஸ்க்காக 3 ஆக்டர்ஸ் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. டீம் மேடோஸ்ன்ற ஒரு ஆக்டர் ஆகஸ்ட் ஏஜென்ட்னு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆளை கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் ப்ளே பண்ண போற கேரக்டரோட பேரு லாங்ஸ்டன் ஃபெரி. அடுத்து சால் லோட்ரிக்ஸ்ன்ற ஒரு ஆக்ட்ரஸ் சாஷா போர்டோன்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்க. காமிக்ல இந்த ஆகஸ்ட் ஏஜென்ட் ஆர்கனைசேஷனோட டைரக்டரா இவங்க தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சீரிஸ்ல இந்த குரூப்புக்கு அமாண்டாவால தான் ஹெட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காமிக்ல இன்னொரு ஹெட்டாவும் இந்த டீமுக்கு அமாண்டாவால தான் இருப்பாங்க. அடுத்து டேவிட் டேன்மன் ஒரு ஆக்டரை கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுத்திருக்காங்க தெரியல. இவர் ரோல் ஸ்டில் இன்னும் இருக்கு. இந்த ஆகஸ்ட் ஏஜென்ட் ஆர்கனைசேஷன்றது என்னன்னு சிம்பிளா சொல்லணும். நம்ம ஒன்றரை மாடல் லவரான ஸ்டீவ் டவர் டீம் ஜஸ்டிஸ் லீக் ஒரு சோர்ஸ் சப்போர்ட்டும் கிளீனிக்கும் பயன்படுற ஒரு ஆர்கனைசேஷனா இவங்க இருப்பாங்க. சீரிஸ்ல அமாண்டா வாலர் இந்த டீமை கண்ட்ரோல் பண்ணலாம். அமாண்டா வாலர் எப்படி பட்டாங்கன்னு நமக்கு தெளிவா தெரியும். அப்ப இந்த டீம் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியும். அடுத்து டிசியோட ப்ளூ பீட்டிலுக்கான ஒரு புது அனிமேட் சீரிஸ் இப்போதைக்கு ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளூ பீட்டில் இப்போதைக்கு நியூ டிசிக்குள்ள வந்தாச்சு. சோலோ மாடர்னா ரிட்டர்ன் ஆயிட்டாரு ப்ளூ பீட்டிலா. மெக்சிகன் பேர் கரெக்டா தான் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ப்ளூ பீட்டில் மூவியை தொடர்ந்து டிசிக்காக ப்ளூ பீட்டில வச்சு புது அனிமேட்டட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். டிசியில் நடக்கிற ஒரு அனிமேஷன் ஸ்டைல்ல உங்களுக்கு சொல்ல போறாங்க. லைக் கிரீச்சர் கமாண்டர்ஸ் மாதிரி டிசியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா கிரீச்சர் கமாண்டர்ஸா இருக்க போகுது. லைவ் ஆக்ஷன் நடக்கிற ஸ்டோரி நமக்கு அனிமேஷன் ஸ்டைல்ல காமிக்க போறாங்க. சேம் அதே விஷயம் தான் இதுக்கும் அப்ளை ஆக போகுது. சோலோ மாடர்னா டிசில ப்ளூ பீட்டில் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஆனா ப்ளூ பீட்டில் ஸ்டில் இன்னும் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்ல தான் இருக்கு. இதே சேம் ஆரிஜின் மூவியை நீங்க டிசிக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏஞ்சல் மேனுவல் அண்ட் கேரத் டன்னட் இவங்கள இப்போதைக்கு இந்த சீரிஸ்க்கு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டிசி சாப்டர் 1க்குள்ள தான் இந்த சீரிஸ் செட் ஆக போகுது. ஸ்டோரியா பாத்தீங்கன்னா ப்ளூ பீட்டில் மூவியை தொடர்ந்து அடுத்த இந்த கேரக்டருக்கான ஸ்டோரியை தான் இப்போதைக்கு இந்த சீரிஸ்ல கொடுக்க போறாங்க. ப்ளூ பீட்டில் ஒரு டீசென்டான சூப்பர் ஹீரோ ஃபிலிம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது ஓடி இருக்கும். பட் ஆல்ரெடி சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ் இப்போதைக்கு ஃபேன்ஸ் சாச்சுரேட் பண்ணிருக்க சமயத்துல ஒரு கிளீஷேவான ஒரு ஆரிஜின் ஸ்டோரியா இருந்ததுனால இந்த படம் பெருசா போகல. அடுத்து டிசியோட வாட்ச்மேன் அனிமேட்டட் மூவி கன்ஃபார்ம் ஆயிருந்த சமயத்துக்கு அந்த அனிமேட்டட் மூவிக்கான டீசர் கிடைச்சிருக்கு. இந்த டீசரோட அந்த அனிமேஷன் ஸ்டைல் செமையா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வாட்டிஃபோர்ட் அனிமேஷன் ஸ்டைல் தான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா 2009ல நம்ம ஜாக் ஸ்னைடரோட வாட்ச்மேன் ஃபிலிமை எக்ஸாக்ட்டா இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படம் ஒரு பெஸ்ட் காமிக் அடாப்டேஷன் படம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தா அந்த படம் கண்டிப்பா அதுல இருக்கும். கிட்டத்தட்ட மோட ஸ்டைல்ல தான் இந்த அனிமேட்டட் மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 சாப்டர் இந்த படங்களை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த வருஷமும் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து அடுத்த வருஷமும் வர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம ஜாக் ஸ்னைடரோட அந்த வாட்ச்மேன் படம் எத்தனை பேர் பாத்துறீங்க? பார்க்கலாம், போய் பாருங்க. செம தரமான படம் அது. அதுல டைரக்டர்ஸ் கட்டே இருக்கு, போய் ட்ரை பண்ணுங்க. அது இல்லாம இந்த படம் 18+ மட்டும் ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது இந்த படம் கமர்ஷியலா இருக்குன்னு போய்
போய் ட்ரை பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஸ்டைல் ஃபிலிம் மாதிரி தான் இந்த படம் ஃபீல் ஆகும். ஸ்லோவா தான் இந்த படம் போகும். ரெண்டாவது இந்த வாட்ச்மேன் படத்தை பத்தி காமிக்க பத்தி பேசலாம், நிறைய விஷயம் பேசலாம். ஏன்னா டிசியோட செம டார்க்கான ப்ரூட்டலான சைடை காமிக்கிறதுக்கு தான் இந்த சைடு காமிக்க உருவாக்குனாங்க. இந்த வாட்ச்மேன் காமிக்ஸ் பத்தி தனி நம்ம ஒரு வீடியோல பார்ப்போம். ஓகே கைஸ், ஓவரால் டிசில எல்லா அப்டேட் முடிச்சு நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை கைஸ்.